முதல் தவணையே ரெட்ட புள்ள, அதுவும் 8 மாசத்துல. புரியுதா? நீ என்னோட ஃப்ரெண்டு, எனக்கு எனக்குமே கெடுதல் செய்ய மாட்டேன்னு நம்புறேன். நம்பு, நல்லா நம்பு. நானும் உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணணும்னு தான் ஆசைப்படுறேன். அத்தையோட ஆத்மா இனியா மேலதான் வந்திருக்குன்னு திரு நம்புறாமா? ஐயோ, என்ன பண்றது? நான் இந்த வீட்ல பேய் இருக்குன்னு சாமியார கூட்டிட்டு வந்தா அவரு இங்க வேற ஒரு பூதத்தை கிளப்பி விட்டுட்டு போயிட்டாரு. டேய் திரு, இத பாரு, அவ்வளவுதான்டா, பேயும் இல்ல பூதமும் இல்ல, எல்லாம் மன பிராந்தி, மன பிரம, அவ்வளவுதான். கொடி, நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்புறம் பேசுங்க. ஆமாண்டா தம்பி, எனக்கு என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி. 2 பேரும் என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுங்களேன் ப்ளீஸ். என்னங்க? இல்ல, அத்தை ஏன் உன்ன... ஐயோ கடவுளே, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்களே, தயவு செஞ்சு விடுங்க, போங்க. வாமாப்ல போவோம், இதுக்கு மேல நம்ம ஏதாவது பேசலாம், குதிரிடுவா. உன்னைய மறைச்சு இங்க 2 பேரையும் சமாளிக்கிறதுக்குள்ள எனக்கு உயிர் போயிடும் போல இருக்கு. பைரவா, எப்படியாவது அந்த பேயை விரட்டி என் பொண்ணையும் காப்பாத்திடணும், என்னையும் காப்பாத்திக்கணும். ஏதாவது வழி பண்ணுப்பா. நீ இனியாவா இல்ல என் அத்தையா? எல்லார் மாதிரியும் எனக்கும் குழப்பமா இருக்கு. அப்படியே இரு. ஒண்ணும் இல்ல, சும்மாதான் படுத்துட்டு இருக்கேன். என்ன பண்றீங்க? ஏய் சும்மா இரு. என்னங்க பண்றீங்க? ஒண்ணும் இல்ல. இப்போ உனக்கு கால் வலிக்குதா இல்லையா? எனக்கு காலெல்லாம் ஒண்ணும் வலிக்கல, போதும் கையிடுங்க. அது எப்படி வலிக்காம போகும்? சரி, நான் காலை புடிச்சு விடுறது உனக்கு நல்லா இருக்கா இல்லையா? உண்மையை சொல்லட்டுமா? இதமா இருக்கு. சரி போதும், மத்தவங்க பார்த்தா நல்லா இருக்காதுல்ல. லூசு, நம்ம பெட்ரூம்குள்ள வந்து யார் எட்டி பார்க்க போறா? ஓ, ரூம் கதவு திறந்துதான் இருக்கு. நாம இப்படி இருக்கிறது யார் கண்ணியாவது பற்றும். கதவு திறந்துதான் இருக்கு. ஆனா இந்த பக்கம் வர்றவங்களுக்கு நாகரிகம் தெரிஞ்சா ஒண்ணு குரல் கொடுத்துட்டு வரணும், இல்லனா இந்த பக்கம் திரும்பாமலேயே போயிட்டோம். இங்க பாருங்க, இந்த நாகரிகத்தை வீட்டு வாசல்ல நோட்டீஸ் அடிச்சு ஒட்டிருக்கீங்களா என்ன? இதோ பாரு லக்ஷ்மி, நீ ஏன் அத பத்தியே பேசிக்கிட்டு இருக்க? நான் என் பொண்டாட்டிக்கு காலை புடிச்சு விடுறது யாரு பார்த்தாலும் எனக்கு கவலை இல்ல. அப்போ கேட்க மாட்டீங்க நான் சொல்றத. அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்தா நான் பொண்ணாதான் பிறக்கணும்னு வேண்டிக்க போறேன். பொண்ணா பிறக்கணுமா? ஏன்? உங்களுக்கு தான் எவ்வளவு விசேஷம். குழந்தையா இருக்கும்போது கூட விதவிதமா ட்ரெஸ் போட்டு அழகு பாக்குறது பொம்பளை பிள்ளைக்கு தானே. வயசுக்கு வந்துட்டா புட்டு சுத்துறதுல ஆரம்பிச்சு ஒவ்வொரு விசேஷத்திலயும் நீங்க தானே மகாராணி மாதிரி இருக்கீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தாலி பிரிச்சு போடுறதுல ஆரம்பிச்சு சீமந்தம் வரைக்கும் உங்களை குடும்பமே தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடுதே. இது பாருங்க, எப்பவுமே சந்தோஷமா இருக்கிற ஒரு பக்கம் மட்டும்தான் எல்லார் கண்ணியும் படும். அதுக்கு பின்னால இருக்கிற வேதனை யாருக்கு தெரியுது? ஒரு பொண்ணால சுதந்திரமா வெளியில நடமாட முடியுதா? வீட்டு வேலை மட்டும் செஞ்சுட்டு இருந்த ஒரு பொண்ண படிக்க வச்சிருக்கோன்னு சொன்னீங்க. ஆனா அவ வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு படிக்க வேண்டியதா இருக்கு. வேலைக்கு போறான்னு சொல்றீங்க, அவ குடும்பத்தையும் குழந்தையும் கவனிச்சுட்டு வேலையும் சேர்த்து பார்க்க வேண்டியதா இருக்குல்ல. நியாயமா பார்த்தா
முன்ன இருந்ததை விட இப்ப சும்மா அதிகமா தான் இருக்கு. பிடிக்காத ஒருத்தன் காதல சொன்னா அதையும் நாங்க ஏத்துக்கணும். இல்லனா ஆசிட் அடிப்பீங்க, அறிவாளால வெட்டுவீங்க. பாத்தியா, என்னையும் சேர்த்து சொல்ற. நான் பொதுவா சொன்ன வெற்றி. பொதுவா சொன்னாலும் உண்மையதான் சொல்லிருக்க. பேப்பரை படிக்கும் போதெல்லாம் என் மனசு துடிக்குது. பொண்ணுங்க இனிமே தனியா எங்கேயும் போக கூடாது. இருட்டுறதுக்கு முன்னால வீட்டுக்கு வந்துடணும். அப்பதான் இதெல்லாம் தடுக்க முடியும். ஓ, தப்பு செய்யறவன்லாம் வெளியில சுதந்திரமா இருக்கணும். அவசியம் இருந்தா கூட ஜெயில இருக்கிற மாதிரியே பொண்ணுங்க மட்டும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கணுமா? வேற என்ன பண்ணணும்? வெட்டித்தனமா வெளியில திமிர் எடுத்து திரியிற ஆம்பளை பசங்கள வீட்டுக்குள்ள இருக்க சொல்லுங்க. என்ன பண்ணாலும் பொண்ணுங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாத ஆம்பளைங்க இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை எல்லாம் ஒழியவே ஒழியாது. லக்ஷ்மி, நாம நம்ம பையன் அப்படி வளர்ப்போமே, உன்னால முடியும்ல? என்ன அப்படி பாக்குற? நமக்கு பையன் தான் பிறப்பான். பையன்னா எப்படி இருக்கணும்னு நம்ம பையனையே உதாரணமா வளர்ப்போம். ம். ஒருவேளை பொண்ணா இருந்தா ஆ, பொண்ணுன்னா எப்படி இருக்கணும்னு மத்தவங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி வளர்ப்போம். அவ்வளவுதானே? சரி, கால் அமுக்கி விட்டது போதும், விடுங்க. ம்ஹும். என் பொண்டாட்டி வயித்துல ஒரு புரட்சிக்காரனையோ ஒரு புரட்சிக்காரியையோ சுமந்துகிட்டு இருக்கா. அவளுக்காக நான் இத கூட செய்ய மாட்டேனா? நீ பேசாம இரு. எனக்கு கை வலிக்கிற வரைக்கும் நான் உன் காலை விடவே மாட்டேன். சரி. என்ன சாமி பாக்குறீங்க? வீட்ல என்ன நடந்தா உங்களுக்கு என்ன? நீங்க 2 நேரமும் நல்லா பட்டிய குழைச்சி நெத்தியில அப்பிக்கிட்டு அரோகரா அரோகரான்னு தலைக்கு மேல கைய கூப்பிட்டு கும்பிடுறீங்க. தேனே, ஐயோ ஏமா வயித்து புள்ள கறி இப்படி எல்லாம் கோவப்படக்கூடாதுமா. உனக்கு தெரியுது, எனக்கு தாலி கட்டின இந்த தத்தி மூட்டத்துக்கு தெரியலையே. ஐயோ மாப்பிள்ளை அப்படி எல்லாம் பேசக்கூடாதுரி. பழனி மலைக்கு மாலை போட்டிருக்காரு. நானும் இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னா இத்தனை நாள் வாயை அடக்கி வச்சிருந்தேன். இப்ப என்னால முடியலமா. நானும் பொண்ணு தானே, இவரோட குழந்தைய தானே வயித்துல சுமந்துட்டு இருக்கேன். இவர் இந்த நேரத்துல என்கிட்ட எப்படி நடந்துக்கணும்? அன்பா ஒரு வார்த்தை உண்டா? என்னைக்காவது என் வயித்தை தொட்டு குழந்தை அசைறானா தேனு, நம்ம புள்ளைக்கு என்ன பேர் வைக்கலான்னு ஒரு வார்த்தை என்ன கேட்டிருக்காரா? இல்ல உனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கா, வீட்டுக்குள்ளேயே இருக்கே வா கொஞ்ச நேரம் வெளியில போலான்னு கூப்பிட்டிருக்காரா? இல்லையே, நான் உண்டா இருக்கேன்னு டாக்டர் சொன்ன புதுசுல கொஞ்ச நாள் நெய்ல விழுந்த பணியார மாதிரி குதிச்சாரு. அதோட சரி. போயா போ, உன் தம்பிய பாரு. எனக்கு நல்லபடியா குழந்தைய பெத்து கொடுன்னு பொண்டாட்டி கால அமைக்க விட்டுட்டு இருக்காரு. நீ என்னடானா மாலைய போட்டுக்கிட்டு என்கிட்ட இருந்து 2 அடி தள்ளி நிக்கிற. ஐயோ, எந்த வீட்லயாவது இந்த அநியாயம் நடக்குமா? சரியா, உனக்கு தான் விவரம் பத்தல. இந்த வீட்ல இருக்கிறவங்களாவது இத பத்தி ஒரு வார்த்தை பேசுறாங்களா? சும்மாருமா. என் ஆதங்கத்தெல்லாம் என் மனசுக்குள்ளேயே போட்டுக்கிட்டு என்னால மறைச்சு வச்சுக்க முடியாதுமா. நானும் இவரா மாலைய கட்டுவாரு, இல்லனா சீக்கிரம் மலைக்கு போயிட்டு வந்துருவாருன்னு பாக்குறேன். ரெண்டுமே நடக்க மாட்டேங்குதே. தேனு, நான் மாலை போட்டிருக்கிறதே நம்ம குழந்தைக்காக தான். அடிச்சி வாய முடியா. உனக்கு குழந்தை மட்டும் தான் முக்கியம், பெத்து தர நான் முக்கியம் இல்லல. நானே 42 புள்ளைய பெத்துட்டு 43வது புள்ளைய என் வயித்துல சுமந்துட்டு இருக்கேன். யோ, இதான் என் முதல் குழந்தை. உன்கிட்ட தனிமையில சொல்றதுக்கும் பகிர்ந்துக்கிறதுக்கும் என்கிட்ட 1000 விஷயம் இருக்கியா? இதெல்லாம் நீ சாமியார் விஷயம் போட்டுட்டு இருக்கும் போது சொல்ல முடியுமா? தேனு, உன்ன மாதிரியே என் மனசுலயும் 1000 விஷயங்கள் இருக்கு. நீ கத்துற மாதிரி என்னால கத்தி சொல்ல முடியல, அவ்வளவுதான். எல்லா பாரத்தையும் நான் அவன் மேல போட்டிருக்கேன். குழந்தை நல்லபடியா பொறுக்கட்டும். என் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நான் மாலை போட்டிருக்கிறதுனால உன் பேர்ல அன்பில்லன்னு மட்டும் நினைச்சிடாத தேனு. என்ன சாமி பொடி வச்சு பேசுது? நீ ஏன் குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு மாலை போட்டிருக்கியா, இல்ல அவ குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு மாலை போட்டிருக்கியா? ஏன் குழந்தை நல்லா இருக்குன்னு டாக்டர் அம்மா சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த பயம்? அப்புறம் எதுக்கு பழனிக்கு பாத யாத்திரை, இந்த காவி வேஷம்? உனக்கு பேசி புரிய வைக்க முடியாது.
எல்லாம் ஒரு நாள் உனக்கு தானா புரியும். நான் வெளியே போறேன், உன் கோவத்தை கொட்டி தீத்துரு. என்ன மாப்பிள? பாத்தியம்மா, நான் பாட்டுக்கு நாயாட்டம் கத்திட்டு இருக்கேன். எனக்கு என்னன்னு அந்த ஆள் போறது? விடு தேனு, அவன் தான் போயிட்டாருல்ல. அம்மா, அவர் ஏன் குழந்தைக்காக மாலை போடல, அது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போச்சு. ஐயோ, டேய், எல்லாம் என் காதுல விழுந்துச்சுடா. அம்மா, அவ ஏதோ கோவத்துல பேசுறாம்மா. அவ கேட்டதுல தப்பு இருக்கிறதா எனக்கு தோணல. இந்த மாதிரி நேரத்துல தன் புருஷன் பக்கத்துல இருந்து அனுசரணையா நடந்துக்கணும்னு எல்லா பொண்ணுங்களும் எதிர்பார்ப்பாங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நீ மாலை போட்டுட்டு வந்த அன்னைக்கு உன்கிட்ட இதெல்லாம் சொல்லி புரிய வச்சிருக்கணும். அம்மா, அவ ஏதோ புரியாம எல்லாத்துக்கும் அவளையே குறை சொல்லிட்டு இருக்காத. சீக்கிரம் மலைக்கு போற வழிய பாரு. வேண்டுதலை முடிச்சிட்டு அவ பக்கத்துல இருந்து ஒரு நல்ல புருஷனா நீ அவளை கவனிச்சுக்கோ. அவ சந்தோஷமா இருந்தாதா பிறக்கிற குழந்தைய நல்லபடியா பிறக்கும். அம்மா, அது நீ என் பேச்ச கேப்பல்ல? நான் சொன்னா செய்ய மாட்டியா? அப்புறம் இஷ்டம். நான் போய் ஆன்ட்டி கிட்ட பேசவாப்பா? லட்சோ, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடுறேன். லட்சோ, இன்னும் எத்தனை நாளைக்குமா இப்படியே இருக்க போற? எத்தனை நாளைக்கு இவளால இப்படியே இருக்க முடியுங்கிற தைரியத்துல தான் என்னை ஏமாத்துனீங்களா? பிரச்சனைக்கு யார் காரணமோ அவளே இப்போ உயிரோட இல்லையே. நான் உயிரோட இருக்கேன். நான் செத்தா இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு உங்க பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைங்க. ஆனா வரவ கிட்ட ஏற்கனவே 2 பேர் கூட இவர் வாழ்ந்திருக்காருங்கிற உண்மையை சொல்லிடுங்க. ஏன்னா எல்லாரும் என்ன மாதிரி பொறுமையா இருக்க மாட்டாங்க. சோத்துல விஷத்தை வச்சு கொன்னுடுவாளுங்க. நான் சோத்துல விஷம் வைக்கல, ஆனா வைக்கலாமான்னு யோசிச்சேன். லட்சோ, கவலைப்படாதீங்க மாமா, நான் வெறும் யோசனையோட நிறுத்திக்கிட்டேன். ஒரேடியா செத்து போயிட்டா என் வலிலாம் உங்களுக்கு எல்லாம் புரியாம போயிடும். என்ன நடந்ததுன்னு நீ முழுசா கேட்கவே மாட்டியா? கேட்டு என்ன பண்ண போறேன்? உங்க மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு. நீங்க சொல்றத மனசு ஏத்துக்குமா? மனசு ஏத்துக்குதோ இல்லையோ, நாங்க சொல்றத ஒரு தடவை கேளு லட்சு. கேட்டு கேட்டு தானே ஏமாந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்க. இன்னும் என்ன கேட்கணும்? நீங்க 2 பேரும் நல்லபடியா வாழணும்னு நான் நினைக்கிறேம்மா. 2 பேருன்னு ஏன் என்னையும் சேர்த்துக்கிறீங்க? உங்களுக்கு உங்க புள்ள நல்லா இருக்கணும். ஏற்கனவே இவரை நல்லா வாழ்ந்ததுக்கு சாட்சி தோ எதிரில உட்கார்ந்துருக்கு. இன்னொரு சாட்சி என் வயித்துல இருக்கு. ஐயோ, அவன் யார மாதிரி இருப்பான்னு தெரியலையே. அவன் பிறந்த உடனே யாராவது அப்பன மாதிரி இருக்கு, தாத்தா மாதிரி இருக்குன்னு சொன்னா இறக்கமே இல்லாம கொண்டுடணும்.
ஆசையா வளர்த்து அவன் யார் யார் தாலியும் அறுத்துடக்கூடாது பாருங்க. லட்சு, என்ன என்ன நாங்க எல்லாரும் உனக்கு எதிரா இருக்கிற மாதிரியே ஏண்டி நினைக்கிற? நான் எங்க அப்படி நினைச்சேன்? உன்னை ரொம்ப உயரத்துல வச்சிருந்தேன். ஆனா அதுக்கு தகுதியே இல்லாதவனு நீ தான் நிரூபிச்ச. சீட்டர் நம்பர் 1. மாமா மாமான்னு என் அப்பாவை விட உங்க மேல மரியாதை வச்சிருந்தேன். உங்க புள்ள பண்ண தப்புக்கு அவனை செருப்பால் அடிச்சு என் கால்ல தள்ளி மன்னிப்பு கேட்க சொல்லிருக்கணும். செஞ்சீங்களா? சீட்டர் நம்பர் 2. உலக்கு மாதிரி இருந்துகிட்டு இது என் முன்னாடி உங்களை அங்கிள் அங்கிள்னு கூப்பிட்டு ஏமாத்திருக்கு. சீட்டர் நம்பர் 3. உங்க நடிப்புல நான் தினம் தினம் ஏமாந்திருக்கேன். நினைச்சாலே அப்படி கொதிக்குது. லட்சு, தப்புதாம்மா. உன்னை நாங்க எல்லாரும் சேர்ந்து ஏமாத்திருக்கோம். உன் உணர்வை புரிஞ்சுக்க முடியுது. என்ன குற்றவாளின்னு நீயே திருப்பி எழுதிட்ட. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னு ஒரு 2 வார்த்தை கேட்க மாட்டியாமா? தீர்ப்பு எழுதினதுக்கு அப்புறம் விவரம் கேட்கறதும் விசாரிக்கிறதும் அனாவசியம். நான் கை கழுவிட்டேன். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, கந்தனுக்கு, கந்தனுக்கு, முருகனுக்கு, முருகனுக்கு, கந்தனுக்கு, முருகனுக்கு, 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 ஆறுபடை முருகனுக்கு, ஆறுபடை முருகனுக்கு, பழனிமலை முருகனுக்கு, பழனிமலை முருகனுக்கு, பழனிமலை முருகா. தெரிஞ்சோ தெரியாமலோ உன் மனைவி கர்ப்பமா இருக்கிற நேரத்துல முருகனுக்கு மாலை போட்டுட்ட. பாத யாத்திரை முடிகிற வரைக்கும் உன் மனசு முழுக்க முருகனை தவிர வேற எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது. சரிங்க சாமி. கடவுள் கொடுக்கிற சோதனை நம்ம தகுதியை நம்மளையே உணர வைக்கத்தானே தவிர நம்ம திறமைய முடக்கிறதுக்கு இல்லை. எது நடந்தாலும் அதை நம்ம நல்லதுக்குன்னே எடுத்துக்க. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. சாமி மண்டியதுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, அறுபடை வீடு கொண்டவனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. தெரு முக்குல இருக்கிற பிள்ளையார் கோயில்ல இது உடைச்சிட்டு உன் பாத யாத்திரையை ஆரம்பி.